ரமேஷ் டோல் ரமேஷ் யூடியூப் சேனலிலிருந்து கவிஞர் ரமேஷ் ராஜ் ஆகிய நான் இன்றைய நேர்காணல் பேட்டிக்கு உயிரெட்டி ஊரை சேர்ந்த ராமச்சந்திரன், முன்னாள் உதகை ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் மற்றும் ஊர் தலைவர் மற்றும் தேயிலை இங்கிலீஷ் காய்கறி விவசாயி அவர்களிடம் பேட்டிக்கடன் வந்திருக்கின்றேன். சார் வணக்கம். வணக்கங்க சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். உங்கள் பணிகளெல்லாம் இப்போ எப்படி போயிட்டு இருக்கு? பணியெல்லாம் சுருக்கமாக போயிட்டு இருக்கு. சரி, இப்போதைக்கு ஊர் தலைவர் கேள்விப்பட்டு இருக்கின்றேன். இது எத்தனோட காலமாக இருக்கிறீர்கள்? 26 வருஷமா இருக்கு சார். 2000 2026 வரை 26 இயர்ஸ் ஊர் தலைவராக இருக்கேன். தொடர்ச்சியாகவே இருக்கேன். ஒரு வித்தியாசமான ஒரு ஊர் மாதிரியே. ஏன்னா எல்லா ஊர்லேயும் வருஷமா ஒரு 5 வருட காலத்துலேயோ மாற்றுவார்கள். இப்போ அந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கீங்க, நான் உழைத்து கொண்டு இருக்கீங்க. நல்லா ஒற்றுமையாக இருக்கு, மக்கள் நல்லா ஒத்துழைக்கிறாங்க. சரி, பணி வந்து சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கோம். சிறப்பு. சரி, நீங்கள் உதகை ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் இருந்தீங்க இல்லையா? ஆமாங்க. அப்போது உங்களுடைய பணிகள், உங்களுடைய சேவைகள் எங்கள் சேனலுக்கு வேண்டி கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் உதகை ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் ஆகிறதுக்கு முன்னாடி அப்போ வந்து முன்னாள் பிரசிடென்ட் இருந்தார், அன்னபோஸ் பிரசிடென்ட் கூக்கல் பஞ்சாயத்துக்கு. ஒரு 2.5 வார காலத்தில் வந்து காலமாயிட்டாரு. அவர் பணியை தொடரணும் ஒரு எண்ணத்தோடு தான் நான் முதல் வந்து நம்ம அரசியலுக்கு இறங்கியிருக்கேன். இறங்கி பணி தொடரணுன்றதுனால அந்த சமயம் போட்டிட்டு உதகை ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவராக அன்னபோஸ் யுனானிமஸாக வந்து என்னை செலக்ட் பண்ணாங்க. கிண்ணக்கோரிலிருந்து கூக்கத்தில் வரைக்கும் தமிழகத்திலே பெரிய ஊராட்சி ஒன்றியமாக இருக்கிற சமயத்தில் பணியாற்றினோம். 5 வருஷ காலத்தில் நல்லா பணியாற்றி வாட்டர், அதாவது நம்ம குடிநீர், சாக்கடை வசதி, சாலை வசதி போன்ற நிறைய பணிகள் செஞ்சுருக்கோம். மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருந்தது. நமக்கு வந்து நம்ம தமிழ்நாடு அரசு வந்து சிறந்த ஊராட்சி ஒன்றிய தலைவர் என்ற எங்களுக்கு அவார்டு கொடுத்துருந்தாங்க. பெருமை. அதுக்கு மேலாக நம்ம சேவை செம்மல் அவார்டு, இந்திரா காந்தி அவார்டு நம்ம பெற்றிருந்தோம். சென்னையில் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் ரிட்டையர்டு அவங்க கூட வாங்கியிருந்தோம். நிறைய மக்களுக்காகவே நம்ம பணியாற்றுவோம். நம்ம சொந்த சேவை பார்க்கறது காட்டிலும் மக்களுக்கு கிராமத்தில் உதாரணமாக குடித்தண்ணீர், சாலை வசதிகள், சாக்கடை வசதிகள்னால் நம்ம முன்னாடி செய்கிறோம். நல்ல காரியங்கள் எதுவும், நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் முன்னாடி இருந்து நம்ம வந்து உறுதுணை செய்கிறோம். மக்கள் என்றைக்கு எங்களோட கூடவே நிற்கிறாங்க. சரி, சேவை மனப்பான்மை அதிகம். சரிங்க. இப்போ இந்த பணியில் எத்தனோட காலம் இருந்தீர்கள்? இந்த பெருந்தலைவர் 5 வருடம், 96 முதல் 2001 வரை. அப்போதோடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? அப்போ மனநிலை வந்து நான் 5 வருஷம் முடிந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபிகேஷன், மக்களுக்காக சேவை செஞ்சதில் வந்து ஐ எம் ஃபீலிங் ஹாப்பி. நல்லா திருப்தி இருந்தீங்க? நல்லா திருப்தியாக. சரி, இப்போதைக்கு அந்த மெமரி வருதா? கண்டிப்பாக வருது, எல்லா மெமரியும் வருது. சரி, இப்போது கூட இந்த ஊருக்காக உழைத்து கொண்டு இருக்கிறீர்கள் அல்லவா? மற்ற இப்போ அரசியல் பணியில் இப்போ கூப்பிட்டாலும் போவீங்களா, இல்லை இதை மட்டும் பார்த்துட்டு இருக்கீங்களா? அரசியல் பணி போயிட்டு இருக்கு. அரசியல் பணியில் வந்து நம்ம ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்திருக்கோம். முதல்ல வந்து மாணவர் அணியில் இருந்தோம். சரி, அப்புறம் ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்திருக்கோம். சரி, இப்போ வந்து வடக்கு ஒன்றிய தலைவராக இருக்கேன். இந்திய தேசிய கழகத்தில் வடக்கு ஒன்றிய தலைவராக இருக்கேன். 10 ஆண்டுக்கு முன்பாக எம்எல்ஏ சீட் கேட்டு நம்மளுக்கு ஏற்கனவே சென்னையில் அதான் பண்ணி கொடுத்துருந்தாருங்க. அன்னைக்கு கூட இருந்த நம்ம சகோதரர் வந்து அவர் மாவட்ட தலைவர், நான் ஒன்றிய தலைவர் இருக்கும்போது நம்ம மேலிடத்தில் வந்து அவருக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க சொல்லி நாங்கள் ஒரு காம்ப்ரமைஸில் கணேஷ் அண்ணன் அவர்களுக்கு விட்டு கொடுத்தேன். 10 ஆண்டு முடிய போகுது. இப்போ வந்து மீண்டும் நான் கேட்டிருக்கேன். 26 சட்டமன்ற உறுப்பினர் இதுக்கு கேட்டு மனு தாக்கல் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்குண்டான வேலையை நடந்துட்டுருக்கு. கடவுள் பாக்கியத்தில் நல்லபடியாக நம்மளுக்கு கிடைச்சா மீண்டும் வேலை செய்யலாமன்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு இருக்குது. இந்த தடவை விருப்பம்னு கொடுத்துருக்கீங்க? விருப்பமாக கொடுத்துருக்கோம். சரி, பரவாயில்ல. எங்கள் சேனல் மூலமாக உங்களுக்கு கிடைக்கட்டும், கிடைச்சுன்னா வெட்டு பெறட்டும் நாங்கள் வாசித்துக்கிறோம். சரிங்க. ஒரு நல்ல தேயிலை விவசாயின்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். தேயிலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும். சரி, இப்போ நம்ம வந்து விபி போடுறோம்னா விபிக்கு உண்டான வந்து ஈல்டு இருக்கும். சரி, பழைய நம்ம இந்த கொட்டை செடி போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஈல்டு இருக்கும். ஏன்னா எங்கள் ஏரியா கொஞ்சம் ட்ரையாக இருந்ததுனால கொஞ்சம் ஈல்டு கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் பனி வந்து அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் நம்ம லாப நஷ்டம் பார்த்தோன்னா அக்ரி பண்ண முடியாது. சரி, மீண்டும் செஞ்சுட்டு இருந்தால் நமக்கு ஏதோ பெனிஃபிட் இருக்கும். இப்போதைக்கு வரத்து எப்படி இருக்குது? வரத்து இப்போ கம்மியாக தான் இருக்குது. சரி, நீங்கள் பெரும்பாலும் தனியாக இருக்கா இல்லை கூட்டம் இருக்கா? நாங்கள் வந்து தனியாக இருக்கேன். சரி, தேயிலை விவசாயம் ஒரு பக்கம், அது மாதிரி இங்கிலீஷ் காய்கறி அதுவும் செய்யறத கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்போது போகத்துக்கு என்ன போட்டிருக்கீங்க? இப்போதைக்கு வந்து நம்ம கேரட் போட்டிருக்கோம். அது கொஞ்சம் பரவாயில்ல. விலை கொஞ்சம் கிடைக்குதா? விலை கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ இந்த ஏரி முழுக்க கேரட் தான் ஜாஸ்தி நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல. எங்கள் சேனலை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஐயா? உங்கள் சேனலை பற்றி ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். நான் ஒரு 2-3 டேஸ் முன்னாடி கூட பார்த்துருந்தேன் யூடியூப்பில். சரி, அதாவது வந்து பெரும்பாலும் சேனலுங்கிறது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி இருக்கு. ஆனால் நீங்கள் வந்து ரியாலிட்டி எது உண்மையாக இருக்க போய் நீங்கள் ஆராய்ந்து எடுக்கணும். உண்மையாக சந்தோஷப்பட்டேன். ஏன்னா எங்களுக்கு என்ன ஒரு இதுன்னா ஹானஸ்டி, சின்சியாரிட்டி ரெண்டுக்கு தான் வந்து இன்றைக்கி உலகத்தில் வந்து ஒரு வேல்யூ இல்லாமல் இருக்குது. நீங்கள் அதை தேடி கண்டுபிடிச்சி
ஒரு நேர்மையான ஆள், வேலை செய்யக்கூடிய ஆட்கள் அப்படின்னு தேடும் போது அது உண்மையாக நாங்கள் மனசார வாழ்த்துறோம், சேனல் வாழ்த்துறோம். இது உங்களோட வந்து 188வது பேட்டி. சரிங்க. இது வந்து விவசாயிங்க, ஒரு பொதுவானவங்க, அந்த படித்து ரிட்டையர்ட் ஆனவங்க, அரசியல் உள்ளவங்க, உங்களை மாதிரி சேவை செய்கிறவங்க எல்லா சேர்த்துனா உங்களோட 188வது பேட்டி. உங்களே நேரடியாக வந்து பேட்டி எடுக்கவில்லை. நான் ஏற்கனவே வந்து உங்களை பற்றி விசாரித்து கொண்டு போனேன். நல்லா சொல்லியிருக்காங்க. அதனால தான் மறுபடியும் தேடி வந்து உங்களை பேட்டி எடுத்திருக்கேன். சரி, உங்கள் ஊர் உயிரட்டி பற்றி சிறப்பு ஒரு 2 வரி சொல்லுங்கள். உயிரட்டி பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு 2 சிறப்பு இருக்குது. ஒன்று வந்து எங்களுக்கு வந்து ஹெத்தியம்மன். சரி, நம்மளுக்கு கௌரி எத்தியம் சொல்லி நம்ம கௌரி எத்திய பேரில் ஹெத்தியம்மன் பண்டிகை கொண்டாடுறோம். அடுத்து சிறியூர் மாரியம்மன் சொல்லி நம்ம கூக்கூர் 8 ஊர் சார்பாக சேர்ந்து சிறப்பாக பண்ணியிருக்கோம். அவங்களுடைய பேர் தான் வந்து எங்கள் உயிரட்டி ஊருக்கு வந்து நல்ல ஒரு பப்ளிசிட்டி ஆகிறதுக்கு வந்து அவங்களுடைய அனுகிரகங்கள் தான். அப்படிங்களா? சரி, சந்தோஷம். சரிங்க, இப்போ நான் வந்த நேரத்தில் எங்கேயோ கிளம்பிட்டுருக்கேன் போல் இருக்கு. எனக்கு வேண்டி இந்த ரமேஷ் யூடியூப் சேனலுக்கு நேரம் ஒதுக்கி பேட்டி கொடுத்தமைக்கு உங்களுக்கு மிக்க நன்றிங்க. வணக்கம். நன்றிங்க.